ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒயிட் கார்டை தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், நம்ம வந்து ஒயிட் கார்டை வந்து நான் ஒரு கோயில்களில் கேட்டிருந்தேன் கைஸ். ஆனால் வந்து அது எனக்கு கிடைக்கல கைஸ். அப்புறம் வந்து ஒரு தெரிஞ்சவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் வந்து கேட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒயிட் கார்டை வச்சுன்னா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தான் இருந்துச்சு சொன்னாங்க. சரி, அது 3 பீஸு மொத்த குத்து சொல்லி 3 வாங்கியிருந்தேன் கைஸ். இது வந்து எனக்கு வந்து 60 ருபீஸ்னு கிடச்சிச்சு கைஸ் ஒரு பீஸு. ஆனால் வந்து ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, இதுக்கு முட்டை போட்டுதா இல்லைன்னு பார்க்கலாம் சொல்லி வச்சுருந்தேன் கைஸ். கரெக்டாக பார்த்தா முட்டையும் போட்டுச்சு கைஸ். நான் வந்து இந்த ஃபஸ்ட் நாள் பிடிச்ச வீடியோ வாயில் இந்த 1 வீக் அப்புறம் அந்த ஒயிட் கார்டையெல்லாம் மண்டல அடிச்சு அக்யூஸ்ட் அவன் தான் கைஸ். இந்த ஒயிட் கார்டெல்லாம் போட்டு நல்லா வந்து அடிச்சுட்டாங்க கைஸ். பாவம் கைஸ். அந்த கார்டு எங்கள் பாருங்கள், புதுசாக வாங்கிட்டு வச்சாங்க கைஸ். வச்சு 2 நாளே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த மாதிரி அடிச்சுட்டான். அவன் வந்து கடா பொழையுது. அவனுமா பார்த்தீங்கன்னா கைஸ் காலங்காலத்தில் வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் கைஸ், என்னுடைய ஒயிட் காடை ஒயிட்டு முட்டை போட்டு இருக்கு கைஸ். பொதுவாக வந்து காடை முட்டை எப்படி இருக்கும், புளிப்புல தானே கைஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள் ஒயிட்டு காடை ஒயிட்டு முட்டை போட்டு இருக்குது. இது வந்து கால்சியம் குறைபாலாக போச்சா இல்லை உண்மையாலுமே ஒயிட்டு காடை ஒயிட் முட்டை போடுவான்னு தெரில. நான் வாங்கி வந்து 2 நாள் தான் கைஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் முட்டை இருந்துச்சு கைஸ். காடை முட்டை பார்க்கறதுக்கு நம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த காடை முட்டைலாம் வந்து நான் வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன், இன்குபேட்டர் பண்ண போகிறேன். அது வந்து கைஸ் புறா முட்டை போடுது இல்லையா, அப்போ இது சேர்த்து வச்சுருவேன் கைஸ். அப்புறம் பாருங்கள், இது அக்யூஸ் பையன் தான் கைஸ். இவன் தான் கைஸ் உங்களுக்கு காய்மொழி நினச்சிருந்தேன். இவன் தான் கைஸ் அந்த ஒயிட் காடையெல்லாம் மண்டையெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க கைஸ். பாருங்கள், தனியாக ஒரு கூண்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ கூட பாருங்க கைஸ், அவன் கோழிக்கிட்ட சண்டைக்கு போகிறான் கைஸ். என்ன ரகன்னே தெரில கைஸ். இவன் ரொம்ப சண்டைக்காரன் போல இது. இவன் வந்து மேல் காடை நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், வந்து ஒரு மேல் காடை. அவங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கோழிக்கிட்ட பாருங்க சண்டை போட்டு மண்டல அடி வாங்கி வச்சுக்கிறான் பாருங்கள். எல்லாரும் கட்டியும் சண்டை போட்டுக்கிறாங்க கைஸ். நான் இந்த மாதிரி ஒரு காடையை பார்த்ததில்ல. பொதுவாக காடைங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும். ஆனால் இந்த காடை வந்து ரொம்ப மோசமான காடையாக இருக்குது கைஸ். எல்லாரும் போட்டு அடிக்கிறான். காடைங்களே போட்டு ஒரு காடையை ஆச்சே சாக வச்சிட்டாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.